ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ரஞ்சித் அவர்களுடைய அந்த நீலம் ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனிலேருந்து வெளிவந்திருக்கிற தண்டகாரண்யம், காடும் காடு சார்ந்த இடம், அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள். ஸோ ரஞ்சித் அவர்கள் இதுலேருந்து வரக்கூடிய அந்த அவர்களோட அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபில்ம் எல்லாமே ஒரு விதமான ஒரு அரசியல், அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஸோ அவர்களுக்கான அரசியல், ஸோ அது சம்பந்தமான அந்த அந்த விஷயங்களை சினிமாவில் கன்வே பண்ணி மக்கள்கிட்ட அது மூலிமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அது மாதிரியான படங்களை தான் அவர் தேர்வு செஞ்சு எடுக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிலே பொதுமக்கள் அந்த பார்வையுமே ஒரு சில படங்களில் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்ற ஸோ அந்த கம்யூனிசம் அப்படின்ற ஒரு கோட்பாடு. ஸோ அது ஒரு நல்ல கோட்பாடு, உன்னதமான கோட்பாடு. இது எல்லாருக்கும் பொருந்தும். இது நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயும் பொருத்தி பார்க்கலாம், நாட்டிலையும் பொருத்தி பார்க்கலாம். ஸோ எங்கே வேணாலும் பொருந்தினாலும் இது ஒரு நல்ல விஷயம்தான், அதை கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த கம்யூனிசம் அப்படின்றது பொலிட்டிக்கலாக வந்து பேக்வேர்ட் ஆயிடுச்சு இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் ஸோ அதனுடைய என்ன சொல்கிறது, அதோடைய அந்த அந்த அதோட தாக்கம் வந்து ஏற்படுத்த முடியல. அதாவது ஸ்ட்ரக்சர் அதோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது தகவலிக்க முடியல, அதுதான் உண்மை. ஸோ பேருக்கு தான் 1-2 நாடுகளில் கம்யூனிசம் அப்படின்றது இருக்குது, பட் அது கம்யூனிசம் கிடையாது. கம்யூனிசம்ன்ற ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்பீரியலிசம் தான், ஓகேவா? அது கொள்கை அளவில் வந்து அது எப்போவோ வந்து நீர்த்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு மேபி அந்த கட்சி கூட காரணமாக இருக்கலாம், இல்லை ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம். இம்பீரியலிசம் தான் இப்போ மேலோங்கி இருக்குது எல்லா நாடுகள்லையுமே. ஸோ அந்த மாதிரி கம்யூனிசத்தோட ஒரு கம்யூனிஸ்ட் ரோர் தான் இந்த படம். ஒரு கம்யூனிஸ்ட் பஞ்சுன்னு சொல்லலாம், ஒரு கம்யூனிஸ்ட் டாட்டுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சொன்ன மாதிரி அந்த காடும் காடு சார்ந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள், ஸோ அவர்கள் வந்து அங்கே வெளி உலகத்தினால எந்தளவு பாதிக்கப்படுறாங்க. வெளியில் இருக்கிற அந்த திருடனுங்க ஃபுல்லாக அந்த வனத்துலையும் போய் அந்த திருட்டை கண்டினியூ பண்ணும்போது, ஸோ அந்த மக்கள் பார்ப்பாங்கல்ல, நம்ம இடத்துக்கு வந்து நம்மளுடைய மரங்கள், நம்ம வாழ்வாதாரத்தை ஃபுல்லாக சுரண்டும் போது அவங்க கோவப்படுவாங்க அந்த மக்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம சடையன் அட்டகத்தி தினேஷ். ஸோ அவர் பண்ணியிருக்காரு, ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு கொள்கையை உள்வாங்கியிருக்காரு. ஸோ அவருடைய தம்பி கலையரசன். ஸோ இவர் வந்து அந்த தன்னோட தம்பி நம்மால் ஒருத்தர் அங்கே இருந்தா, ஸோ அது நமக்கு ஒரு சப்போர்ட் தானே. ஏதாவது ஒரு இதுனா கூட நமக்கு ஒரு நமக்கு ஒரு இது தானே. நம்மால் ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தால், ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருந்தால் நல்லதானே அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இதுக்காக இவர் தன்னோட தம்பியை ஒரு கேம்புக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அது ஒரு வேலைக்கு சேர்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் சேர்த்து அது மூலிமா அந்த கேம்பில் ட்ரைனிங் எடுத்து சேர்த்துலான்னு. பட் அந்த கேம்ப் வந்து ஒரு போலியான ஒரு கேம்ப் அப்படின்றதான் உண்மை. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, கலையரசனுக்கு என்ன ஆச்சு, இந்த மக்கள் என்ன ஆனாங்க, நம்ம சடையன் என்ன ஆனார் அப்படின்றதான் இந்த படம் சொல்லுது. இது வந்து இது கிட்டத்தட்ட இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஜார்க்கண்ட்லன்னு நினைக்கிறேன்னா இந்தியா டுடேயில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு போலி அந்த நக்சல் கேம்ப், ஒரு போலி கேம்பை கொண்டு பண்ணி, ஸோ நக்சல்ஸ் எல்லாம் சரணடையுங்க நீங்கள் அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா நடத்தி சரணடைஞ்சவர்களுக்கெலாம் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வேலை தர்றோம் அப்படின்னு ஒரு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்பி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து இவர் 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அந்த படத்தோட டைரக்டர் அதியன் ஆதிரி அவர் தான் அதை இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா இருக்குது, ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே தான். ஒரு சில இடங்களில் ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அது நமக்கு பார்க்கும்போதே ஃபீல் ஆகுது. பட் அவர் சொன்ன விஷயம் அப்படின்றத கரெக்டாக கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து எங்கேயுமே கதை இதாகலை, டீவியேட் ஆகி போகலாம், அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ அடுத்து வந்து இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் அந்த கம்யூனிசம்ன்ற அந்த ஒரு தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு அன்பே சிவம் மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்குள்ளே அந்த கம்யூனிசம் அப்படின்றது மேலோட்டமாக இருக்கும். பட் இது அந்த கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்குது. பட் இதனாலேயே வந்து ஒரு சில பேர் இந்த கம்யூனிஸ்ட் படங்கள் அப்படின்னாலே வந்து பொதுவான மக்கள் மனசில் அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே மக்கள் வந்து இதை தவிர்த்திடக்கூடாது அப்படின்றது தான் இந்த படத்தில் உள்ள ஒரு சின்ன இது. ஸோ இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் போகும்போது ஒரு சில இடங்களில் நம்ம இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் ஒன்று இருக்குல்ல. இந்த மாதிரி படங்கள் விடுதலை பாகம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, பல படங்களில் நம்ம பார்த்ததுனாலேயே ஸோ அந்த படத்தோட தாக்கமே அந்த சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் தெரியுது. பட் ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீன் பிளே இதில் வேறு மாதிரி தான், அந்த மாதிரி இல்லை. பட் ஒரு சில இடங்கள் அந்த மாதிரி தோணுது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் வந்துட்டு ஒரு டீசெண்டான படம் தான்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.